அப்படின்னா, தான் யார் என்பதை உணராதது தான் காரணம். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக நாம தான் இருக்கிறோம். நாம தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறோம். நாம தான் அனைத்து ஆற்றலையும் பெற்றவராக இருக்கிறோம். நாம் தான் அந்த இறைத்தன்மையை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் நாமே இறைவராக கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையை உணராததினால்தான், இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. புறத்தே தேடாமல் அகத்தில் தேடுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம புறத்தில் மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து அவரவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான சொரூபங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் அடிமையாகி விடாதீர்கள். யாரிடத்தில் ஏதேனும் கலைகளையோ இல்லை ஏதேனும் கல்விகளையோ ஞானம் சம்பந்தமானதோ ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் அவர்களிடத்தில் சென்று விரும்பி அதை போல் கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து அவர்கள் யாரிடத்திலும் நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்.